இந்த இடத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நலத்திட்டங்களை வழங்கியதற்கு பின்னால் அத்துணை பயனாளிகளுக்கும், அது மகளிருடைய சுயஉதவி குழு புதுக்குழு கடனாக இருந்தாலும், 12,000 பட்டாக்களாக இருந்தாலும், 2,000 ரேஷன் கார்டுகளாக இருந்தாலும், மற்ற துறையை சேர்ந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களாக இருந்தாலும் முழுமையாக இங்கே அவர்களுடைய கையிலே ஒப்படைத்து விட்டுத்தான் அதிகாரி பெருமக்கள் செல்ல இருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன துறையின் மூலமாக மக்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வழியிலே நம்முடைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், திட்டத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் அதை பின்தொடர்ந்து இப்ப எல்லா மாவட்டங்களிலும் ஆய்வு செய்வதோடு இந்த நலத்திட்டங்களையும் பொதுமக்களுக்கு வேறுபாடு இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், சமுதாய வேறுபாடு இல்லாமல் தகுதி உள்ள அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.